ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ இப்போ வந்து 2-3 நாளாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. ஒரு 2 சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஊருக்கு வந்து போயிருந்தோம். மாமியார் ஊரில் வந்து கோயில் கும்பாபிஷேகம் வந்து போயிட்டு வந்தோம். அதனால தான் என்னால் தொடர்ந்து ஒரு 3 நாளாக வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. இனி எப்போதும் போல் வந்து ரெகுலராக வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுவேன். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா, இந்த லீவில் கடைசியாக வந்து நான் அக்கா வீட்டுக்கு வந்து வந்திருந்தேன். விழுப்புரம் அக்கா வந்து விழுப்புரத்தில் தான் வந்து இருக்காங்க. கடைசியாக நான் ஷேர் பண்ண விலாகில் வந்து அம்மா வீட்டிலேருந்து நானும் அண்ணியும் வந்து கிளம்புறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 மணி போல் அங்கே அம்மா வீட்டிலேருந்து நான் அண்ணி பசங்க எல்லோரும் வந்து கிளம்பி அக்கா வீட்டுக்கு ஒரு ஈவினிங் ஒரு 5 கிட்டே வந்து வந்துட்டோம். ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். என்னுடைய அண்ணி, அக்கா பசங்க எல்லாரையும் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. சுடிதார் போட்டிருக்கிறவங்க அண்ணி, நைட்டி போட்டுட்டு உட்காந்துருந்தாங்களா அவங்க என்னுடைய அக்கா. ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. சரி நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு அக்கா வந்து டீ போட சொல்லியிருந்தேன். அப்புறம் எல்லோரும் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து பஜ்ஜி டீ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அக்கா பசங்க வந்து பசங்களை எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு பக்கத்தில் பார்க் இருக்குது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க, அவசரம் வேண்டாம். ஓகேவா சசி? ஜாக்கிரதை. வெற்றி ஃபோனை கீழே போட்டுறாதே. ஃபோனை அக்காட்ட கூட வச்சிருப்பான்ல, அதில் வைக்க முடியாதடி, வண்டியில் வைக்க முடியாது. சரி சாதனா பாய். மகி உக்காரு. பாய் பாய். பசங்க எல்லோரும் வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்க்குட்டி பேர் வந்து அப்பு வந்து பார்த்திங்கன்னா பசங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்குங்க. நாங்கள் வந்துட்டாலே அதுக்கு அவ்வளோ ஒரு ஜாலி குஷி ஆகிடும். பசங்க எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தது. அக்கா வீட்டில் இப்போ இன்னொரு புது வரவு. இந்த நாய்க்குட்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா கருப்புன்னு பேர் வச்சுருக்குறாங்க. இது ஸ்ட்ரீட் டாக்கு தான். இதனால் தானாக குட்டியாக இருக்கும் போதே அக்கா வீட்டுக்கு வந்தது. நம்ம வீட்டுக்கு எப்படி சில்கி வந்ததோ அதேமாரி அக்கா வீட்டுக்கு இந்த கருப்பு வந்திருக்குது. நம்ம சில்கி எப்படி வந்து வெளியிலலாம் போயிட்டு நைட்டில் வந்து நம்ம வீட்டில் விழுந்து படுத்துருக்குமோ அதேமாரி தாங்க. வீட்டுக்குள்ளே வந்து தூங்காது, மேலே மாடியில் போய் படுத்து தூங்கும். மற்றபடி உள்ளெல்லாம் வரும் போகும். அப்புக்குட்டி மட்டும் உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. இப்போ அக்கா பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12th வந்து போயிருக்கிறான். 11th வந்து 550 மார்க் வந்து எடுத்திருக்கிறான். அக்கா பொண்ணு வந்து இப்போ மேலே வந்து மாஸ்டர் டிகிரி வந்து போட போகிறான். பசங்களாம் வெளியில் போயிட்டு ஒரு 9 மணி போல் தாங்க வந்தாங்க. அன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து அக்கா வந்து அடைக்கு வந்து ஊற வச்சுருந்தா இட்லி தேங்காய் சட்னி வந்து பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமில் வந்து உட்காந்து எல்லோரும் நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா டைம் பாஸ் ஆச்சுங்க. அன்றைக்கி நைட்டு டைம் போனதே வந்து தெரியல. ரொம்ப லேட்டாக தான் வந்து படுத்து தூங்கணும். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. அக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கிறேன், ஆனால் வீடெல்லாம் ஃபுல்லாக நான் காமிச்சதில்லை. இந்த டைமே நான் ஃபுல்லாக காமிக்கல, சும்மா லைட்டாக தான் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த பழைய வீட்டோட இந்த புது வீடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால் அந்த வீடு எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அக்கா வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸில் தான் வந்து இருக்கிறாங்க. அக்கா இருக்கிற வீடு சுற்றி நல்லா தாராளமாக இடம் இருக்குங்க. கார் பார்க்கிங் மாரி இடமும் தனியாக வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழை மரம், தென்னை மரம், அப்புறம் அக்கா வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய சின்ன சின்ன செடிஸ்லாம் நிறைய வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். 2-3 கற்பூரவள்ளி வாழை கொலையும் தள்ளி இருக்குது. வாழைத்தார் காலையில் தான் வாழைக்காய் தார் காலையில் தான் வந்து அக்கா கட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ரொம்ப தங்கலை. அடுத்த நாளே வந்து ஈவினிங் போல் வந்து ஊருக்கு கிளம்புறதுனால சரி மறந்துடும்னு சொல்லிவிட்டு இப்போ காலையிலே வந்து அக்கா வந்து இந்த வாழைக்காய் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. காலையில் நான் ஏஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு சும்மா லைட்டாக வீடியோஸ் தான் வந்து எடுத்துகிட்டு சுற்றிட்டு நின்றுட்டு இருந்தேன். காலையில் டிஃபன் வேலை வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணு தான் வந்து பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து இட்லியும் சாம்பார் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தோம். அக்காவுக்கு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய், வாழைப்பழம், இந்த தேங்காயெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க. அக்கா வீட்டை சுற்றி நிறையா இருக்குது. நிறைய தேங்காய் டெய்லியும் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் தான் வந்து ஒரு 5-6 காய் மட்டும் எனக்கு உரிச்சு கொடுறா, ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னதுனால அக்கா பையன் வந்து அதை மட்டையை உரிச்சிட்டு இருந்தான். இது அக்கா வீட்டுக்கு பின்னாடி சைடு உள்ள இடம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக இடம் இருக்குங்க. இங்கே துணி துவைக்கிறதுக்கும் வந்து கல் கட்டி விட்டுருக்குறாங்க. பாத்திரமும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் விளக்குறதோட இங்கே வெளியில் எடுத்து அந்த போட்டு விளக்கி அப்படியே இங்கே காய வச்சு எடுத்துகிட்டு போயிடுவான். அக்கா வந்து டைலர் ஷாப் தான் வந்து வச்சுருக்குறாங்க. கிளாஸும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ கடை வந்து ரெனோவேஷன் வந்து ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இப்போ ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகுது கடையை க்ளோஸ் பண்ணி. ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து இப்போ மாதம் பிறந்து தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அக்கா வந்து இப்போ ஃப்ரீ தான், வீட்டில் தான் இருக்காங்க.
தான் பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணு. அவள் தான் அன்றைக்கி வந்து டிஃபன் வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அக்கா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது, அது பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் கட் பண்ணுறது அந்த வேறு வேலைகள் எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். எனக்கு விழுப்புரம் அக்கா வீடுனாலே வந்து ரொம்ப பிடிக்குங்க. இங்கே வந்து தங்குறதுக்கு வந்து ஆசைப்படுவேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து அடிக்கடிலாம் அப்பப்போ வந்து தங்குவோம், பசங்க சின்ன பசங்களாக இருக்கிற வரைக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாரி வந்து ரொம்ப லீவும் போடுறதுக்கு முடியல. ஊருக்கெலாம் இப்போ முன்னாடி மாரிலாம் வந்து போகிறதில்ல, ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படி இருக்குன்னு வந்து தெரியாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு சாதனா வந்து 10th வந்து போகிறா. அதனால் வந்து லீவ்லலாம் ரொம்ப எங்கேயும் போய் தங்க முடியாதுன்னு தான் வந்து நினைக்கிறேன். இந்த தடவை அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் தாங்க வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கும் ஊரில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அப்புறம் நானும் வந்து கிளம்பிட்டேன். அண்ணி வந்து அங்கே சென்னைக்கு வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது, அவங்களும் வந்தாங்க. வந்து அவங்களும் நம்ம வீட்டில் ஒரு 2 டேஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. வெற்றி அண்ணன் பையனும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெளியில் இங்கேயே வந்து தண்ணி ஓசு போட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா வந்து டிஃபனில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து மதிய சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து ஊருக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பிளான் மாறிடுச்சு. அடுத்த நாள் காலையில் தான் வந்து கிளம்பணும். மதியம் அன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் இன்றைக்கி. எப்போதுமே எங்களுக்கு வந்து அக்கா செய்கிற பிரியாணி, அந்த 65 குழம்பு எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து அதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அக்கா. சிக்கன் பிரியாணி, குழம்பு, 65 அப்புறம் கோலா உருண்டை எங்கள் அண்ணன் பையன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் அவனுக்காக வந்து கொஞ்சமாக கோலா உருண்டை வந்து பண்ணியிருந்தாங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறத வந்து அதுவும் மெயினாக பிரியாணி செய்கிறத வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் மற்ற வேலைகள் அந்த காய் கட் பண்ணுற வேலைகள் எல்லாம் நான் அண்ணி வந்து அதை கட் பண்ணி கொடுத்துட்டு பேசிகிட்டே இருந்ததெல்லாம் நான் மறந்தே போயிடுச்சு. அப்புறம் இடையில வந்து அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு வந்து கிச்சனில் வந்து பார்க்கும்போது தான் ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அக்கா வந்து நாம் பண்ணுற மாரி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து அவங்க பிரியாணி வந்து பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து அது டேஸ்ட் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து அக்கா ஸ்டைலில் வந்து நான் பிரியாணி வந்து செஞ்சு காமிக்கிறேன். நான் அப்புறம் இதை எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த அக்காட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2.5 கிலோ கிட்ட வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா பசங்க எல்லாருமே நல்லா சிக்கன் விரும்பி சாப்பிடுங்கங்கிறனால கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வாங்கியிருந்தோம். அக்கா பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலா உருண்டைக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் அது பண்ணிகிட்டு இருந்தான். அது வேலைகள் எல்லாமே சின்ன சின்னதாக அக்கா பையனும் வந்து ஹெல்ப் பண்ணுவான் அக்காவுக்கு எப்போதுமே. லாஸ்ட் டைம் எப்போயோ வரும்போது அக்கா வந்து சிக்கனில் கோலா உருண்டை பண்ணியிருந்தது அண்ணன் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இந்த வாட்டி வந்ததுமே அவங்க அத்தைக்கிட்டே எனக்கு வந்து கோலா உருண்டை தான் வேணும்னு சொல்லி காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் வாய் ஓயவே இல்லை. எனக்கு எப்போ ரெடி ஆகும் கோலா உருண்டைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். நானும் இது வரைக்கும் வந்து கோலா உருண்டைலாம் வந்து செஞ்சதே கிடையாதுங்க. அது இனிமேல் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அக்காக்கிட்ட அப்புறம் எப்படி செஞ்சேன்னு சொல்லி அதையும் வந்து ரெசிபி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் செய்யும்போது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அக்கா வந்து பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அது கூட சிக்கனில் வந்து நல்லா வதக்கிட்டு அரிசி கூட சேர்த்து அது தண்ணி அளவுலாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு சைடு அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டு இருந்தேன். இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, மல்லி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, இது எல்லாமே வந்து எப்போதுமே அக்கா வந்து அரைச்சிட்டு தான் வந்து செய்வாங்க. அப்படியே வந்து போட்டு வதக்க மாட்டாங்க. அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு தாங்க. உண்மையிலே அக்கா செய்கிற பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஊருக்கு வந்து காடை பிரியாணி இதே சேம் அக்கா பண்ண ஸ்டைலே தான் வந்து பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து அக்கா செய்கிற அளவுக்கு இல்லைனாலுமே ஓரளவு வந்திருந்தது. அக்கா சமையல் எப்போதுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வந்து பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு எவ்வளோ கெஸ்ட்டு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் ஒரு அட் அ டைமில் வந்தாலுமே ஒத்தாளாக இருந்து சமாளிப்பாங்க. அந்தளவுக்கு வந்து வேலை செய்கிறதுல வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டு, எவ்வளோ செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது அந்த பிளானிங் எல்லாமே அக்காவுக்கு வந்து அடுத்தபடி. இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் அக்காக்கிட்ட வந்து நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நான் எப்போ ஊர்லேருந்து இங்கே விழுப்புரம் அக்கா வீட்டுக்கு வந்தாலுமே அன்றைக்கி வந்து நான்வெஜ் சமையல் தாங்க இருக்கும். ஏன்னா ஊர்லேருந்து வந்தோம்னா லாங் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே நான் வரேன் தெரிஞ்சாலே அக்கா வந்து நான்வெஜ்ஜு செஞ்சு வச்சுருவாங்க. இன்றைக்கி வந்து மதிய சமையல் ஃபுல்லாகவே வந்து அக்கா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் சும்மா அப்படியே வந்து அப்பப்போ லைட்டாக வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அவ்வளோனா தவிர நான் பெருசாக வந்து அந்த சின்ன சின்ன காய் கட் பண்ணுற வேலை மட்டும் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். நானும் அண்ணியும் சேர்ந்து தான் அது வந்து பண்ணோம். மற்றபடி சமையல் எல்லாமே அக்கா வந்து பண்ணிக்கிட்டாங்க. அன்றைக்கி அக்கா வீட்டில் எங்களுக்கு விருந்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, ஆனியன் கேரட் போட்டு ரைத்தா, அப்புறம் மெயினாக சிக்கன் கோலா உருண்டை இது எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து கட் பண்ணும்போது அதில் அந்த மேலே அந்த தோலோட ஸ்கின்னோட தான் வந்து சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து தனியாக வந்து கட் பண்ணி போட்டு வீட்டில் இந்த 2 குட்டி நாய்க்குட்டி இருக்கு இல்லைங்களா, அப்புக்கும் கருப்புக்கும் வந்து தனியாக வந்து கொடுத்துருவாங்க. அது அன்றைக்கி லஞ்சு வீடியோ கூட நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய வாழை இலையில் வந்து பசங்க எல்லாரையும் வந்து 2 சைடும் உட்கார வச்சு ஒன்றாவே ஒரே வாழை இலையில் வந்து அவங்களுக்கு தனித்தனியாக சாப்பாடு வச்சு அழகு பார்த்தோம். அவ்வளோ வந்து அழகாக பசங்களும் விரும்பி நல்லா வந்து சாப்பிட்டுதுங்க.
மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி போல் வந்து ஊருக்கு கிளம்பலான்னு பிளானில் தான் வந்து அக்கா வந்து அவசர அவசரமாக வந்து சமைச்சாங்க. சாப்பிட்டதுமே எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. எப்பட்றா கிளம்புறதுன்னு இருந்தது. அப்புறம் அக்காவும் வந்துட்டு ஏன் உடனே கிளம்புறேன், நாளைக்கு காலையிலையாவது கிளம்பலாம்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஊருக்கு போகிற பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்து கிளம்பணும். மேக்ஸிமம் எப்போ எங்கள் ஊருக்கு வந்தாலுமே நான் ஒரு 2 நாள் பிளான் பண்ணிட்டு வந்தேன்னா அக்கா எப்படியும் வந்து 1 நாள் 2 நாள் திருப்பி கிடச்சிருவா, தங்க வச்சிருவா. அதுமாரி தான் வந்து இந்த வாட்டி வந்து அதுமாரிலாம் பண்ணாத, நான் கிளம்புறேன்னு சொன்னதுக்கப்புறமா நான் சொல்லலை, நீ காலையிலே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்த நாள் காலையிலே வந்து கிளம்பியாச்சு. அண்ணி கூட்டிகிட்டு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நான் ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். சாதனா மட்டும் வந்து இங்கே வந்து அக்கா வீட்டில் வந்து தங்கியிருந்தா, ஒரு வாரம் வந்து தங்கியிருந்தா. அப்புறம் அக்கா பசங்க வந்து சாதனாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து விட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, நல்லா வந்து தூங்கணும். அதுக்கப்புறமா இது ஈவினிங் போல் வந்து இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணு வந்து மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற பட்டன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு டைலர் ஷாப் வச்சுருக்கனால அவளுக்கு அது ரொம்ப கொஞ்சம் யூஸ் ஆகுங்கிறனால அது வாங்கியிருந்தேன். அங்கே வந்து ஷாப்பில் கொஞ்சம் இந்த ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால முக்கியமான திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வீட்டில் தான் வந்து வச்சுருந்தேன். அதை எடுத்து பார்த்துட்ருக்கும்போது என்னடின்னு வந்து கேட்கும்போது தான் வந்து இதுமாரி பண்ணணும்னு சொல்லி அவள் எப்படி பண்ணணுங்கிறத வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருந்தா அக்கா பொண்ணு. இப்படி சாதனாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கொக்கி கயிறு கட்டுற மாரி இருந்தது. சரி, அதுக்கு பதிலாக இந்த பட்டன் வந்து வச்சு கொடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது அப்படியே வந்து எப்படி வைக்கணுங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்டு அது பண்ணிகிட்டு இருந்தேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த தலைவணி வரைக்கும் வந்து அந்த பட்டன் தாங்க வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தாங்க, போட்டு விட்டுருந்தாங்க. உண்மையிலே அது ரொம்ப வந்து நல்ல ஐடியாவாக இருந்தது. நம்ம என்ன தான் வந்து தலைவணி ஒரு போட்டிருந்தாலும் சில சமயம் அதை வந்து விலகிட்டு கழட்டிட்டு வர மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த பட்டன் வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது கரெக்டாக இருக்குது. அதாவது கழட்டிட்டு வராமல் வந்து இருக்குது. இது நல்ல ஐடியாவாக இருந்தது. சரி, நீ ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்து எனக்கு எல்லா தலைவணிக்கு வந்து போட்டு கொடுன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்காக நம்ம வந்து புதுசாக வாங்கணும்னு இல்லை, நம்மளுக்கு ரொம்ப யூஸ் கிடையாது, இது அக்காவுக்கு தான் யூஸு. அதனால் நீ ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வான்னு வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் பெருசாக நான் ஒன்றும் ரொம்ப வீடியோஸ் வந்து எடுக்கலை. அன்றைக்கி நைட்டு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மதியம் மீந்ததே கொஞ்சம் இருந்தது, குழம்புலாம் இருந்ததுனால சாப்பாடு மட்டும் வச்சு மதியம் செஞ்சது எல்லாமே காலி பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி போலலாம் வந்து நான் அண்ணி பசங்களை கூட்டிகிட்டு வந்து கிளம்பிட்டேன். சாதனா மட்டும் வந்து இங்கே விட்டுட்டு இந்த அக்கா வீட்டில் இந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக வந்து போச்சுங்க. எங்களுக்கு வந்து அந்த 2 நாள் போனதே வந்து தெரியல. கிளம்புறதுக்கும் வந்து மனசு இல்லை தான், இருந்தாலும் சரி போய் ஆகணுமேங்கிறனால வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட ரூமில் அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணு அவளுடைய திங்ஸ், அவளோட அக்சசரிஸ் எல்லாமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே சும்மா அது மட்டும் வந்து லைட்டாக வந்து வீடியோ எடுத்திருந்தேன். எப்போதும் உங்களுக்கு ஒரே மாதிரியே ரெகுலர் ரொட்டீன் காமிச்சா போர் அடிக்கலைங்களா, அதனால் வந்து சரி அதை நம்ம ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அது வந்து நான் அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து எடுத்த வீடியோஸ், அக்கா வீட்டு விருந்து தான் நான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம். பாய்.